காதர் மொய்தீன் ஆம்பூர்ல இருந்து கேட்கறாங்க, கள்ளச்சாராய சாவுகளில் பெண்களும் இடம்பெற்றிருப்பது எதை காட்டுகிறது? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களை அடிக்கடி முதல்வர் சொல்றாருல, பெண்களின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம்னு. இல்ல அது புரியல, எனக்குமே புரியல. சீரியஸாவே பாருங்க, இல்லங்க பெண்கள் ஏன் நீங்க குடிக்கிறப்ப நாங்க குடிக்க கூடாதா? அதாங்க சம உரிமைங்க கொடுத்து. அதுதான் இங்கிலீஷ்ல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாலினத்துல வந்து இப்ப ஆணுக்கு வந்து ஆணாதிக்கம், பெண் அப்படிலாம் கூடாது. நம்ம இவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, ஈரோட்டு பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈவே ராமசாமி நாயகர் பெண்களின் முன்னேற்றம் பத்தி பேசியிருக்காரா? எவ்வளோ விஷயங்கள் தத்துவங்கள்லாம் உதிர்த்திருக்காரு. பெண்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ஜாதி பெண்கள்லாம் சின்ன வீடு வச்சிருந்தானா நீ சின்ன வீடு வச்சுக்கோ, அவன் 3 பேர் அப்பாட்டி வச்சிருந்தானா நீ 3 பேர் ஆம்பளை வச்சுக்கோ. அப்புறம் வந்து இந்த ஜாதி பொம்பளைங்க எல்லாம் வந்து ஏன் ஜாக்கெட் போடுறீங்க, துணி வேலை ஏறி போச்சு, மட்டுமே சர்வாதிகாரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆணாதிக்கம் பெண்களுக்கு மட்டும் ஏன் அப்படி? இப்போ அவர் பாருங்க எவ்வளோ நல்ல விஷயம்லாம் சொல்லுங்க. இப்போ ஆம்பளை வந்து டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாசலில் வெயிலாக இருக்குது, கட்டில் போட்டு உட்காந்துருக்கீங்க, ஒரே சலசலன்னு இருக்கு, என்ன பண்ணுவீங்க, சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு துண்டு மட்டும் போட்டுப்பீங்க, இல்லை துண்டு கூட இல்லைன்னா வேட்டி லுங்கி கட்டிக்கிட்டு உட்காருவீங்க. பெண்கள் உட்கார முடியுமான்னா அந்த சம உரிமையை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேர் சொல்லி பறச்சிகளும் பள்ளச்சிகளும் வந்து ஜம்பர் போடுவதால் துணி விலை ஏறி விட்டது. எதுக்காக சொல்கிறாரு? நீங்கள் உடனே அவரை தப்பாக நினைக்கிறீங்கல்ல, நான் நினைக்கல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சம உரிமை இருக்கணும். ஏகலைவனும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வேர்க்குதுன்னா அவர் சட்டையை அவுத்து கொக்கியில் மாட்டிட்டு அவர் வந்து இருப்பார். பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எப்படி? அது பெண்களுக்கு சம உரிமை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 பேரோ 5 பேரோ பெண்கள் இறந்து போயிருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சியில். கலைஞர் குறிச்சின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்குறிச்சியில் அவர் வந்து நம்ம சொல்லணும், மறந்துடக்கூடாது. இல்லை நம்ம அந்த பேரை வைக்கணுன்ற ஆர்வ கோளாறுல நான் அப்படி சொல்லிட்டேன். அதனால வந்து அது வந்து நீங்கள் அப்போ பெண்கள் முன்னேற்றம் தானே. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த பக்கம் தள்ளி விட்றாங்களாம். இந்த கள்ளச்சாராயம் விஷயம் சொல்லும்போது ஞாபகம் வருது, புதுச்சேரியில தான் வந்து மெத்தனால் அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக புதுச்சேரி ஒரு மந்திரி கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, புதுச்சேரியிலேருந்து தான் மெத்தனால் வந்ததுன்னு. இல்லை இதுக்கு பின்னால் நடந்த வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு. நாடகத்திற்கு முயன்ற தமிழக போலீஸ் தடுத்து நிறுத்திய புதுச்சேரி போலீஸ் இங்கிருந்து போறாங்க இந்த மாதேஷுங்கிறவன் அந்த மெத்தனால் அவனுக்கு அங்கே ஒரு வீடு இருக்கு. அது என்ன சொந்த வீடா, அது ஏதாவது நம்பர் 2வா, அந்த வீடெல்லாம் நமக்கு தெரில. வசதியாக இருக்கிறவங்களாம் நேமாக நம்பர் 2 நம்பர் 3ன்னு வச்சிருக்கிறதுக்கு சௌரியம் இருக்குது. ரைட்டு, தமிழ்நாட்டில் அந்த ஒரு பண்பாடு நம்ம அந்த திராவிட கலாச்சாரத்தில் வந்து அது இருக்குது, பாரம்பரியத்தில் நம்ம திராவிட மாடலில். அது என்ன வீடோ ஆமத்தம் ஒரு வீடு இருக்குது அவனுக்கு. அங்கே போய் அதை ரெய்டு பண்ணதுக்காக போகும்போது இது வந்து நான் சொல்லலைங்க, ஏதாவது கேஸ் போடணும்னா எந்த பத்திரிகையில் வந்துச்சோ அந்த பத்திரிகை பேரில் கேஸ் போடுங்க. நான் படிச்சுட்டு சொல்கிறேன். பத்திரிகை செய்தி பொய்யா இருந்தால் நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? அதில் ஒரு பத்திரிகையில் இல்லை 2-3 பத்திரிகையில் வந்திருக்கு. என்ன இங்கேருந்து பேரலாக எடுத்துகிட்டு ஜீப்பில் எது மெத்தனால் சரி அங்கே புதுச்சேரிக்கு போகிறாங்க. அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அவன் வீட்டில் அந்த பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணி போகும்போதே வந்து புதுச்சேரி போலீஸுக்கு இன்டிமேஷன் கிடச்சிருக்கு வராங்க அப்படின்னு. இது வந்து உள்ள வந்து அவன் வீட்டில் போகும்போது புதுச்சேரி போலீஸ் என்ன பண்ணுது, சுற்றி நின்றுக்குது. வந்தோடனே வாங்க செக் பண்ணுறதுக்கு தானே வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து நிற்குது. இவங்களும் புதுச்சேரி போலீஸ் வரும்னு எதிர்பார்க்கல டீம். இவங்க மட்டும் நேரம் போகிறதா எதிர்பாங்க. பேரல்ல ஜீப்பில் எடுத்து அங்கே போயிட்டாங்க. கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து கஞ்சா வைக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியுமே, வழக்கமானது. அது அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலும் நடக்குது, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரை பிடிக்கலையோ அவங்க வீட்டில் கொண்டு போய் கஞ்சா வச்சதா வந்து அது வழக்கமான உள்ளது. அப்போ வந்து அங்கே போய் இதை வந்து புதுச்சேரி போலீஸ் நவந்து போகணும்னு பார்க்குறாங்க. ஒருத்தரும் சாப்பிட ஒன்றுக்கு போக மாட்டேன்றாங்க, பாத்ரூம் கூட போல வச்சிருவாங்களோ கொண்டாந்துன்னு. கடைசி வரைக்கும் இவங்களை வைக்க விடலை. எடுத்துட்டு போனதை பத்திரமா திருப்பி எடுத்துட்டு இவங்க போனதே அங்கே வச்சுட்டு மெத்தனால் வந்து எங்கேருந்து வருதுன்னா இது வந்து பேப்பரில் வந்த நியூஸு. ஒரு அமைச்சர் யாருன்னு மறந்துட்டேன், அவர் மா சுப்பிரமணியம் நினைக்கிறேன். அவர் இந்த பேப்பருக்கு இப்பெல்லாம் படிக்கிறது இல்லை போல இருக்கு. இல்லை ஒரு முரசொலி மட்டும் படிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. முரசொலி மட்டும் ஒரு 500 பேர் படிப்பாங்க, அதில் அவரும் ஒரு பாரு நம்ம தெரியல. அதில் வந்து அவர் வந்து என்ன பேசிட்டாருன்னா, இது புதுச்சேரியிலேருந்து வருதுன்னா
இந்த மெத்தனால் சப்ளைல வந்து பாஜகவிற்கு தொடர்பு இருக்கிறதுன்னு பேசுறாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியலன்னா முத நாளே இந்த நியூஸ் வந்துருச்சு. நாடகத்துக்கு முயன்ற தமிழக போலீசார் அதை தடுத்து நிறுத்திய புதுச்சேரி போலீஸ் சுத்தி போலீஸ் நின்றுட்டா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த சுவாரஸ்யத்தை. எது இல்ல புதுச்சேரி போலீஸ்ல வந்து விசாரிச்சிட்டீங்களா, வேற ஒன்றும் இல்லையே, புறப்படுங்க அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்து தமிழ்நாடு போலீஸை அந்த பார்டர் வரைக்கும் ஏன்னா எங்கே போகிற வழியில் எங்கேயாவது புதரில் வச்சுட்டு இங்கே தான் இருந்துச்சு புதுச்சேரியிலன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஜாக்கிரதையாக கொண்டு வந்து தமிழ்நாடு பார்டரில் கொண்டு வந்து அனுப்பிச்சி விட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் எப்படி எப்படிலாம் வந்து செயல்படுவாங்கன்றத புதுச்சேரி போலீஸு கண்காணித்து கரெக்டாக வந்து கணிச்சு வச்சுருக்கான். இவங்க என்ன பண்ணுவாங்க வழக்கம், தமிழ்நாடு போலீஸ் வருதுன்னா இவங்க சும்மா வரமாட்டாங்களே அப்படின்னு கரெக்டாக அவன் வந்து கண்காணித்து கூட வந்து இவங்க என்ன நாடகம் நடத்தினாலும் அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இதை படிக்கல இந்த நியூஸ் ஐட்டத்தை. அவருக்கு பாவம் யாரும் படித்து காட்டலையா, அவரா படிக்கலையா, அவர் படிக்க முடியலையா, நேரம் இல்லையா, உழைக்கிறாரனும் மக்களுக்காக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை போல இருக்கு. மறுநாளைக்கு பேசுகிறாரு, புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் வருகிறது என்று சொன்னால், புதுச்சேரியிலிருந்து இல்லிசிட் அதாவது கள்ளசாராயம் வருகிறது என்று சொன்னால், அப்போ புதுச்சேரியில் ஆளுவது பாஜக கூட்டணி, இந்த ரங்கசாமி கட்சி அவர் பாஜக கூட்டணி. அப்போ இதுக்கு பாஜகவிற்கும் தொடர்பு இருக்கிறது. ஐயா உங்க தொடர்பை பத்தி உங்க எம்எல்ஏவை பத்தி பேசுங்க ஐயா, உங்க எம்பி உங்க மந்திரி இதை பத்தி பேசுங்க ஐயா, அங்கேருந்து வருது. ஆனால் அவர் என்ன வந்து கவனிக்க விட்டார்னா, முத நாளே இங்கே வந்து சந்தி சிரிச்சிருச்சு, நீங்கள் நாடகம் போட்டது அம்பலமாயிடுச்சு, அது தெரியாமல் பேசிட்டாரு. கள்ளசாராயம்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்து அடுத்து போயிடுவோம். இவரு ரமேஷ் கிருஷ்ணசாமி ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. சரிங்க. திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில் தேர் திருவிழாவில் 4 வடங்களும் அருந்திருக்கிறது, ஆட்சிக்கு ஏதாவது சிக்கல் ஆபத்து வருமோ அந்த ஐதீகப்படி கேட்கிறாரு. திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில ஆமா, அதாவது அது கூட வந்து அது வந்து ஒரு அபசகுனமா, நீங்க சகுனம் அபசகுனம்னு சொன்னா மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்வீங்க, அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அங்க போறாங்க திருநெல்வேலி தேருக்கு, திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கான மக்கள் போறாங்கன்னா நீங்க கடவுள் மறுப்பு கொள்கை ஈரோட்டில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, எவன் அதை பத்தி கவலைப்படுறான், நீங்க தான் சும்மா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து அவன் போறபடி போறான், ஓட்டு போடுறது வந்து ஏமாந்து போட்டுறான், அது வேற விஷயம். ஆனால் கோயிலுக்கு போகும்போது அவனுடைய கொள்கை அவனுடைய நம்பிக்கை பிரகாரம் போகிறான். திருச்செந்தூரோ இல்லை திருநெல்வேலியோ அந்த 518 வருஷமாக அந்த தேர் திருவிழா நடக்குது வருஷம். அது வந்து 4 வடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வடம்ங்கிறது ஒன்று இவ்வளோ பெருசு கயிறு, தாம்பு கயிறு, அதுக்குன்னே வந்து தயார் பண்ணுவாங்க. சாதாரணமாக சும்மா நீங்கள் அந்த மளிகை கடையில் வாங்க முடியாது, அதுக்குன்னே இருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க தயார் பண்ணுவாங்க. இதை வச்சு இழுக்கிறாங்க. இது வந்து அருந்தது 4 ஒரே டயத்தில் அருகலை. இப்போ இந்த தெருவில் தேர் வருது, ஒரு வடம் அறுந்து போச்சு, அப்புறம் ஒரு 4 தெரு தள்ளி போகுது இன்னொன்று, இப்படி போகுது. அமைச்சர் சட்டமன்றத்தில் சேகர்பாபு அவர்கள் அண்ணன் சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து பின்னால் அந்த நெம்புகோல் வச்சு கரெக்டாக அந்த நெம்புகோலை அப்படி நம்பணும், இவங்க இழுக்கணும். அந்த பின்னால் இருந்த தம்பிங்க வந்து அந்த நம்புறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, அதனால அறுந்து போச்சு. அப்படி அறுந்து 4 தானே இருக்கணும். 2வது அந்த நெம்புகோல், நான் தேர் திருவிழா உங்களுக்கு தெரியும், பல கோயில்களுக்கு நான் வந்து நன்கொடையாக நிறைய கோடிக்கணக்கில் இருக்கு, போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் கல்வெட்டு இருக்கு. நான் போய் சொல்லலை, ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியும், நிறைய கமெண்ட்ஸ்லேயே பார்த்துட்டு வந்து கூட போட்டிருக்காங்க. சில தேர் திருவிழாக்களுக்கும் நான் நன்கொடை கொடுத்திருக்கிறேன் சில கோயில்களுக்கு. அது என்ன, அதனால அதோடைய அந்த விஷயம் நமக்கு தெரியும். அது என்னன்னா அந்த நம்புறது எப்படின்னா, அந்த தேர் எதுக்காகனா ஒரு தெரு முனையில திரும்புவாங்க பாருங்க, தேர் வந்து சும்மா நம்ம காராது கேர் போட்டு திருப்புறதுக்கு, அது திரும்ப சாயாம திரும்பணும். இன்னொரு கோயில்ல கூட அந்த தேர் சாஞ்சிருச்சுன்னு ஏதோ ஒரு கோயில்ல வந்துச்சு, அதை கவனக்குறைவு இல்லை சரியா தயார் பண்ணாதது, ரைட்டு. அது திரும்பும்போது அந்த இல்லை அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பள்ளம் வரும் பாருங்க, இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தானே, இல்லை ஒரு சின்ன அப்படி மெல்லிசு பள்ளம் இருந்தால் கூட அந்த இடத்துல அது அவ்வளோ பெரிய சக்கரம் வரும்போது அது தடுமாறும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பின்னால் லைட்டாக அந்த சக்கரத்தில் நெம்பி கொடுப்பாங்க. அப்போ அப்படி கொஞ்சம் முன்னால் போயிடும், ஒரு 4 இன்ச்சு முன்னால் போகும், 4 இன்ச்சு போனால் அது பாட்டில் மூவ் ஆகும். இது சரியாக நெம்பாமல் விட்டுட்டாங்க. அப்படி இல்லை, இந்த வடம் வாங்கிச்சு யாரு, அறநிலையத்துறை. இந்த வடம் வாங்குற கான்ட்ராக்டர் எவனோ ஒருத்தன். இப்ப வடத்துடைய தரக்குறைவுனால இது நடந்திருக்கு. அங்கேயுமா? ஆமா, ஏங்க அறநிலையத்துறை நாங்க போய் கோயில்லாம் வந்து போய் உட்கார்றதே எதுக்காக?
நாங்கள் சர்ச்சில் போய் உட்காடுறோமா, மாஸ்கில் போய் உட்காடுறோமா, அங்கே உள்ள பணத்தை கேட்குறோமா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அது நியாயம், சமூக நீதி. ஆனால் அவங்ககிட்ட உள்ள பணத்தையும் வசூல் பண்ணுங்க, அங்கே வர வருமானத்தையும் அரசியல் எடுத்துங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அது இல்லாமல் நீ சரி ரைட்டு, அது ஒரு தனி அரசியல், அதை விட்டுருவோம். இதுக்கு வந்தா இந்த வட கோயில் வர லட்சக்கணக்கான மக்கள் நினைச்சு பாருங்க, இந்த வடம் அருந்து இந்த தேர் வந்து கம்ப்ளீட்டாக நில குழஞ்சி விழுந்திருந்ததுன்னா அதில் ஒரு 50 பேர் போவான். இந்த அரசுக்கு அவன் கள்ளசாராயத்தில் செத்தாலும் கவலை இல்லை, அவன் வந்து தேருக்கு விழுந்து நில குழஞ்சி விழுந்தாலும் கவலை இல்லை. அதாவது அவங்களுக்கு அதுதான் கண்ணு. ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, பாகுபலியில் வந்து அந்த சிலை சாயறப்ப 100 அடி சிலை 100 பேராவது பலி கேட்காதா அப்படின்ற மாதிரி, 40க்கு 40 வெற்றி 400 பேராவது பலி கேட்காதான்னு நினைச்சுப்பாங்க. நாங்க வந்து ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும். கொஞ்சம் முன்னால உடுமலை ஏற்கனவே பேசுனது தான். உடுமலை நாராயண கவி பராசக்தியில் எழுதினதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும். திராவிட ஆரிய கூத்தாடிடா தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணேன்னு ஆரியம்ன்றதை மாத்திடுங்க. திராவிட கூத்தாடிடா தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. காசு காரியத்தில் அந்த விஷயத்துல. அப்ப நீங்க வடமா இருந்தா என்ன, கோயில் வடமா இருந்தா என்ன, விஷசாராயமா இருந்தா என்ன, எல்லாம் காசு ஒண்ணுதான். அடுத்தது ஒரு கேள்வி வித்தியாசமா கேட்கிறாரு வீர கதிரவன் புதுக்கோட்டை. அடுத்த ஜென்மம் என்று இருந்தால் நீங்கள் என்னவாக பிறக்க விரும்புகிறீர்கள் திரிசக்தியாரு? என்ன திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்குது அவருக்கு. ஏதோ நம்மளை வம்புல இந்த ஆளே எல்லாரையும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த ஆளை சும்மா விடக்கூடாதுன்னு சில பேருக்கு ஒரு அன்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அன்பு விஷயம் அது. அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் பிறக்கிறது அந்த சத்தியமாக வந்து பத்திரிகைக்காரனாவோ மீடியாவோ பிறக்க மாட்டேன். இதை மாதிரி ஒரு ஜென்மம் தேவையா? இந்த ஜென்மத்தில் பட்டது போதாதா? உண்மையை சொல்கிறதுக்காக நம்மளை வந்து விரட்டி நம்மளை வந்து நஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இப்படி ஒரு நமக்கு தேவையில்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஜாலியாக எல்லாருமே நினைக்கிறது தானே. இந்த வருஷம் கஷ்டமாக போச்சு, ராசி பலன் பார்ப்பான், அடுத்த 6 மாதம் உனக்கு கஷ்டம் பொறுத்துக்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருமா, இல்லை பழகிடும். அந்த மாதிரி நம்ம பொதுவாக நினைக்கிறது. இந்த ஜென்மத்தில் தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது, நமக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னா அதில் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு. கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னா நான் என்ன யோசனை பண்ணுறேன்னா, என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க கூடாது. ஒன்று ஸ்கூல் வாத்தியாராக பிறக்கணும், ஸ்கூலு காலேஜ் வாத்தியாரா, இல்லை வக்கீலாக பிறக்கணும். நான் இன்ஃபேக்ட் வக்கீலுக்கு படித்தேன், ஆனால் கவர்மெண்ட்டில் அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல. வக்கீலாக பிறக்கணும், இல்லை வக்கீலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீதிபதியாக கூட போகலாம். வக்கீலாக போனால் அப்புறம் நீதிபதியாக போகலாம். எதுக்குன்னு கேட்குறீங்களே, எதனால் ஜாலின்னு. குவார்ட்டர்லி லீவு, ஹாஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவு, எல்லா லீவும் உண்டு. காலேஜுக்கு அந்த மாதிரி உண்டு. இந்த லீவுக்கு ஆசை. ஸ்கூல்லையும் குவார்டர்லி லீவ் உண்டு, ஹாஃப் இயர்லி லீவ் உண்டு, ஆனுவல் லீவ் உண்டு. அப்புறம் நீங்கள் இதில் வக்கீல்லாம் பாருங்க, அவன் மற்ற நாளே வந்து நான் வக்கீல்களை யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, அந்த தொழிலுடையது. இப்போ டாக்டர்னா கூட ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டி, அண்ணா அங்கே ஒருத்தர் அடிபட்டுருச்சு வரீங்களான்னு கேட்பான். வரலன்னு சொல்றது நம்ம இஷ்டம். ஆனால் டாக்டருக்கு இந்த 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 தொந்தரவுகள், இது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்பை பாதிக்கப்படக்கூடிய எந்த நேரமும் 24 மணி நேரமும் அவர்களுடைய சேவை தேவைப்படலாம். கோர்ட்டில் பாருங்கள், வக்கீல் பாருங்கள், உங்களுக்கு தான் ரேட்டு இது அண்ணா வந்து வாய்தா வாங்கிக்கலாம்ப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 2 மாதம் வாய்தா வாங்கிக்கலாம், அது ஒன்றும். என்னங்க இவ்வளோலாம் சொன்னீங்க, நம்மளுக்கு கேஸ் ஜெயிச்சிரும்னு சொன்னீங்க, தோற்று போச்சே. அந்த ஜட்ஜு கொஞ்சம் ஒரு டைப்பு அந்த ஆள், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான் அந்த ஆள். அது முதல் நாள் வரைக்கும் சொல்லியிருப்பான், இந்த ஜட்ஜு என்னை பார்த்தாலே அந்த ஜட்ஜு ரொம்ப சிரிப்பார், அவரே அதே நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு பாவம், இல்லை அவருக்கு சிரித்த முகம். என்னை பார்த்த உடனே அவர் வந்து கவனிச்சிங்களா, என்னை பார்த்த உடனே ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க, அவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். நம்ம கேசலாம் அப்படியா லட்டு மாதிரி, ஐயா இவ்வளோ செலவு பண்ணி தோத்துட்டேன்னு. தோத்தானையா மேல்கோட்டில் அப்பீலுக்கு போய்க்கலாம், நீ ஒரு 1 லேக் ரெடி பண்ணி வச்சுக்க, 10 நாள் போய் தூள் கிளப்பிடுவான், கவலைப்படாத சொல்லி. இது குவார்ட்டர்லி லீவு மாதிரி வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸு அது இதுன்னு வந்துச்சுன்னா அவங்க பாட்டில் கிளம்பி போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீதிபதிகள், நான் நீதிபதிகளை குறைவாக சொல்லலை, அனாவசியமாக வம்பு வரும்.
அவங்களுக்கு இந்த லீவு உண்டு, இந்த கோர்ட்டு லீவு உண்டு. அவங்க சொல்கிறாங்க வந்து நீ அந்த ஹாலிடேஸில் வந்து விடுமுறையில் வந்து அவங்க வந்து கேஸு கட்டெல்லாம் படிக்கணும் போனோம் வரணும்னு. ஆனால் என்னென்னா அது ஒன்றும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அவங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியதில்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே அவங்க கேஸ் கட்டு படிக்கணும், முன்னால் உள்ள சில அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், சட்ட புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணணும், நியாயம் நீதிபதிகளுக்கு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதில் என்னென்னா இந்த ஐடி ப்ரொஃபஷனல், இந்த ஐடியில் இருக்காங்களே அவங்களாம் ஐடின்னா பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து அமெரிக்கா டைமு ஆப்பிரிக்கா டைமு அதெல்லாம் ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு அப்படி இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் 2 மணி நேரம் வேலை பார்த்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு முடியலன்னா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கலாம், போகலாம் வரலாம். ஸோ இந்த சௌகரியங்கள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த பத்திரிகைக்காரன் எதனால் இதை கம்பேர் பண்ணுறான்னா 24 மணி நேரமும் என்ன செய்தி, டிவியில் என்ன செய்தி, பத்திரிகையில் என்ன செய்தி, வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி, இவ்வளவும் நம்ம யோசனை பண்ணி ஃபாலோ பண்ணாதான் இங்கே இப்போ கேட்குற கேள்விக்கு நான் வந்து சொல்ல முடியுது. அந்த பத்திரிகையில் வந்தது இதுதான் அவர் கேட்குறாரு. திடீர்னு தூத்துக்குடியில் மின் கம்பம்னா அது என்ன மின் கம்பம்னு தெரிஞ்சாதானே நான் பதில் சொல்ல முடியும். அப்போது நான் வந்து எல்லா செய்தியும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். பேப்பரில் படிக்கணும், நியூஸ் இதில் டிவியில் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் லீவெல்லாம் ஜாலியாக இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் அடுத்த ஜென்மத்தில் வாத்தியாராவோ வக்கீலாவோ பிறக்கும்.